வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த வில்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, துப்பாக்கி யார் வச்சிருந்தாலும் நான் தான்டா வில்ல. நல்ல மூவி, எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காரு. சூப்பரா பண்ணிட்டு தான் இருக்காரு. படம் லாக்ல ஏஆர் முருகதாஸ் ஒரு கம்பேக். துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் தான். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் வேற லெவல்ல மிரட்டி விட்டுருப்பாப்ல. அந்த ஃபைட் சீன்லாம் சொல்லலாம். அந்த வில்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாப்ல, துப்பாக்கி யார் வச்சிருந்தாலும் நான் தான்டா வில்ல. படம் ஒரு சஸ்பென்ஸா இருக்கும், நல்லா இருக்கும். ஏஆர் முருகதாஸ் ஒரு கம்பேக் வேற லெவல்ல இருக்கு. என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். தளபதி கொடுத்த துப்பாக்கி வந்து சூப்பராவே வேலை செஞ்சிருக்காரு. கரெக்டா பக்காவா யூஸ் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மான்கராத்தையில அவரோட ஆக்டிங் பாத்துருக்கலாம். ஆனா இந்த படத்துல வந்து எப்பரா சிவகார்த்திகேயனா இது அவர் வந்து காமெடியில அமரன்ல கொஞ்சம் கொடுத்தாப்ல, இதுல ஃபுல்லாவே கொடுத்துட்டாரு. அனிருத் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. எஸ்கே ஃபைட் சீன்னா இதுமே எந்த படத்தையுமே பண்ணதெல்லாம் நினைக்கிறேன். வந்து ஃபேமிலியாவோ இல்ல காமெடியாவோ தான் பாத்துருக்கோம். ஆமா, இந்த படத்துல வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காது, நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா? ஓகே தான், ஏத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன கரெக்ட் தான். ஏன்னா காமெடியா பாத்துருக்கோம். அவர் வந்து அந்த மாதிரி நல்லா பண்ணுவாரு. ஃபுல்லாவே ஆக்ஷன் இறங்கினாரு. படம் ஃபுல்லாவே ஆக்ஷனா தான் இருக்கு. ஃபுல்லா ஃபைட். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதனால அவங்களுக்கு பிடிக்கும். காமெடி எல்லாம் இல்ல, சும்மா ஏதோ 2-3 செகண்ட்ல வரும். காமெடி எல்லாம் பேஸ் பண்ணி படம் பண்ணல. கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம் தான் இது. கண்டென்ட்டுக்காக மெயினா வந்து பாக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி வந்து 7ஆம் அறிவு பண்ணாரா, அதுல வந்து இந்த கொரோனா நம்ம 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இஷ்யூ ஆச்சு. இதுல வந்து துப்பாக்கி வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு காலம் வரும். ஏன்னா இப்போ வந்து எம்பி எம்எல்ஏ போலீஸ் இவங்க கிட்ட தான் துப்பாக்கி இருக்கு. எல்லா ஜனங்க கிட்டயும் வரும். கொலை நிறைய நடக்கும். கத்தியால தானே வெட்டுறாங்க, துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்றத இப்ப சொல்லியிருக்காரு. இதை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு வந்து பாக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லவ் சீன் தான். செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். கையில கொடுத்ததுக்கு அது கையில வாங்கினது ஓகே தான். வாங்கினது நல்லா தான். அதுக்கு ஏத்த மாதிரி எஸ்கே பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் வேற லெவல் தான். உண்மையிலே நாங்க எதிர்பார்த்ததோட திருப்தியா நடிப்பை கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்டே ஒரு 15 நிமிஷம் என்னடா படம் இது, ஒரு பிரின்ஸ் மாதிரி படம் ஆயிடுமா அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா போக போக அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மிரண்டோம், எப்படா இதை இப்படி நடிச்சாரு. விஜய் டிவில வந்தாரு, ஓகே நடிப்பா அப்படி இப்படி கொஞ்சம் காமெடியானாரு. அதுல இருந்து மெருகேத்தி வந்தாரு. ஆனா இப்படி ஒரு ஸ்டாண்டர்டா நின்றாருண்ணா. உண்மையிலே சொல்றேன், தமிழ் சினிமாவில தளபதிக்கு அப்புறம் ஒரு உச்ச நடிகரா, தளபதி இடத்தெல்லாம் யாரும் ஃபுல்பில் பண்ண முடியாது. ஒரு உச்ச நடிகரா இவர் வரதுக்கான 100% வாய்ப்பு கண்டிப்பா இருக்குண்ணா. மியூசிக் ஓகேண்ணா. அனிருத்தோட மியூசிக் 100% எதிர்பார்த்தோம். ஒரு 75% வந்து ஓகே. ஏஆர் முருகதாஸ் தர்பார்ல விட்டதை இதுல புடிச்சிட்டாப்ல. வேற லெவல் தான்.